Hi everybody. Today's our topic is Adobe Indesign masking. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா மாஸ்கிங் வந்துட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் வந்துட்டு பார்த்தோம். பட் இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மாஸ்கிங் டெக்னிக்கை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இமேஜை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ரைட், இப்போ நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு நமக்கு உள்ளே வந்துடுச்சு. இதுதான் அந்த ஃபைல். ஆக்சுவலி இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபைல் ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறோம். இதோட ஒரிஜினல் ஃபைல் இதுதான் அதோட ஒரிஜினல் ஃபைல். ஸோ இப்படி வந்துட்டு நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்று, அதுக்கு அடுத்து இதில் போயிட்டு ரைட். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு இது வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இது. ஸோ இது ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபோட்டோஷாப் ஃபைல் கட் பண்ணி ஃபோட்டோஷாப் ஃபைலாக வந்துட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். இது ரெண்டையுமே உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு லேயர் 1ல் இருக்குது. அதாவது கட் பண்ணி வச்சது வந்துட்டு லேயர் 1ல் இருக்குது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கட் அப்படின்னு சொல்லி வச்சிட்றேன்.
இது வந்துட்டு ஸோ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறேன். ஸோ இது மேலே இதை கொண்டு போய்ட்டு கரெக்டாக நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் இதை கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் போய் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணினதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். பிஎன்ஜியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஒரிஜினல் ஃபைலாகவும் நீங்கள் சோர்ஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு வைக்க போகிறேன். அதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட். டைப்பில் போய்ட்டு ஃபில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் ஃபில் ஆகிடும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டரில் போய்ட்டு ரைட் இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அலைன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேராகிராஃபோட இது எண்டிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இது வந்துட்டு ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இத்தனை விஷயம் இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியும். லைன், டெக்ஸ்ட்டுக்கு பார்டரு, ஸோ இத்தனை விஷயம் நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைக் அவுட். இது வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது பவர் பேஸு பவர் இந்த மாதிரி. இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேப்ஸில் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்ததுன்னா கேப்ஸில் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம ஜஸ்ட்டு மாஸ்கிங் வந்துட்டு பார்த்துருவோம். மாஸ்கிங் பார்த்துட்டு டைப்போகிராஃபி வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு எனக்கு தேவையான மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொண்டு வரேன். ஸோ ஹைலைட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு
இப்போது நம்ம டெக்ஸ்ட்டில் ஹைலைட் பண்ணுற மாதிரி இப்போது இமேஜில் ஹைலைட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஒரிஜினல் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த கட்டை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். இந்த ஒரிஜினலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இதை நான் இப்படி சின்னது பண்ணுறேன். இப்போது இதை கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த எல்லோ கலர் இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி ரவுண்டட் கார்னராக வந்துட்டு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ எப்படி வேணால் நம்ம அழகுபடுத்திக்கலாம் நம்மளோட இந்த இதை. ஸோ இதுதான் இங்கே இருக்க மாஸ்கிங் டெக்னிக்கோட இது. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்துட்டு மாஸ்க் பண்ணி அதை ஒரு அட்ராக்டிவான இதை வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மாஸ்கிங் டெக்னிக். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கும். நம்ம பின்னாடி வச்சுருக்கிற ஒரிஜினலை மட்டும்தான் மாற்ற போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இது மாதிரியான ஒரு மாஸ்கிங்கும் வந்துட்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரிஜினலுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கிரேடியன்ட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரிஜினலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிரேடியன்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் கிரேடியன்ட் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரிஜினலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி வந்துட்டு கிரேடியன்ட் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் கிரேடியன்ட் வந்துட்டு அப்ளை பண்ணி இன்னும் இதுக்கு வந்துட்டு அழகு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாஸ்கிங் டெக்னிக் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.